குட் மார்னிங் டு ஆல். இப்போ தேர்ட் சாப்டர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தேர்ட் சாப்டரில் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ். Specialized connective tissues are classified as cartilage, bones and blood. இதுதான் வந்து நம்ம specialized connective tissues அப்படின்னு சொல்கிறோம். அதில் the intracellular material of cartilages, அந்த cartilage பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா solid and pliable and resist compression. கார்டிலேஜ் அப்படின்றது வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா குருத்தெலும்பு. அதாவது இது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ப்ளையபிளாக வளையக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூஸ் கேண்ட்ரோசைட்ஸ் are enclosed in small cavities within the matrix secreted by them. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேண்ட்ரோசைட்ஸ் அந்த திசுவினால என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆனது, அதுக்குள்ளே தான் இது வந்து இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் most of the cartilages in the vertebrate embryos are replaced by bones in adult. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அதாவது அந்த பேக் போனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயும் அதே மாதிரி அந்த கார்டிலேஜ் இருக்கு இல்லையா, அந்த கார்டிலேஜ் வந்து அவங்க நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறமா அந்த கார்டிலேஜ் தான் என்னவா மாறுது அப்படின்னா எலும்புகளாக மாறுது. சரியா? அடல்ட் ஸ்டேஜில் the cartilage is present in the tip of nose. இப்போ கார்டிலேஜ்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா the tip of nose, outer ear joints, ear pinna, between the adjacent bones of the vertebral column, limbs and hands in the adult. இங்கெல்லாம் தான் இந்த கார்டிலேஜ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் போன்ஸ். இப்போ கார்டிலேஜ் நம்ம ஸ்பெஷலைஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா bones. Bones have a hard and non-pliable ground substances rich in calcium, salt and collagen fibers which gives strength to the bones. போன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாகவே இருக்கும். சரியா? அதே மாதிரி இது வந்து நான் ப்ளையபிள் அப்படின்னா வளையக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இதில் ரிச் இன் கால்சியம் அண்டு சால்ட்ஸ் அண்டு கொலாஜன் ஃபைபர்ஸ். அதாவது இதில் வந்து என்ன ரிச்சாக இருக்கும் அப்படின்னா கால்சியம், சால்ட்ஸ், அப்புறம் கொலாஜன் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே போனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த கிவ் ஸ்ட்ரென்த் டு த போன்ஸ். It is the main tissues that provides a structural frame of the body. நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலாக இருக்கிறதே எது அப்படின்னா போன்ஸ் தான். The bones support and protect software tissues and organs. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெயினாக எதை சப்போர்ட் பண்ணுன்னா அந்த ஆர்கன்ஸு இது எல்லாத்தையும் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். the bone cells தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்டியோசைட்ஸ். இந்த ஆஸ்டியோசைட்ஸ் போன் செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்டியோசைட்ஸ். The astrocytes or the bone cells தான் astrocytes are present in the spaces called lacunae. சரியா? இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா lacunae தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு limb bones such as the long bones of the legs serve weight bearing functions. They also interact with the skeletal muscles attached to the bring about the மூமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த எலும்பு தசையோட ஒன்றா இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இது மூமெண்ட்டுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த போன் மேரோ இன் த சம் போன் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் போன் செல்ஸ். அது மட்டும் இல்லாமல் சில போனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போன் மேரோ சொல்கிறோம் இல்லையா, அந்த போன் மேரோவில் இருந்து தான் பிளட் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ பிளட் செல்ஸ் எல்லாமே எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்? பிளட் செல்ஸ்னால் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தான் பிளட் செல்ஸ். இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா போன் மேரோலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளட்டு. இப்போ நம்ம ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னாக சொல்கிறது தான் பிளட்டு. பிளட் இஸ் த ஃப்ளூயிடு கனெக்டிவ் டிஷ்யூஸ். பிளட்டு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? ஃப்ளூயிடாக இருக்கும். ஓகேவா? ஃப்ளூயிடு கனெக்டிவ் டிஷ்யூஸ் கண்டெய்னிங் பிளாஸ்மா, ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி, ஒயிட் பிளட் செல்ஸ் டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். It is functions as the transport medium for the cardiovascular system, carrying nutrient waste, respiratory gases throughout the body. அதாவது இதில் நம்ம சொல்கிறோம், இதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி வேஸ்ட்டு, ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலிருந்து என்னாகும் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு ஊடகம் மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கும். சரியா?
அதை வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேரி பண்ணும். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதில் தான் அதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. கார்டிலேஜ் நம்ம சொன்னோம் இல்லையா, கார்டிலேஜ் இதுதான் வந்து கார்டிலேஜோட ஸ்ட்ரக்சரு. கொலாஜன் ஃபைபர், இது கார்டிலேஜ் செல்ஸ், அதாவது நம்ம வந்து கான்ட்ரோசைட்ஸ் சொன்னோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன் செல்ஸ் தான் வந்து ஆஸ்டியோசைட். கார்டிலேஜோட செல்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ட்ரோசைட்டு, போன் செல்ஸை வந்து ஆஸ்டியோசைட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ். அப்போ இது மூணுமே தான் கார்டிலேஜ், போன், பிளட், இது மூணுமே தான் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸில் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் பாக்ஸில் கொடுத்துருக்கிறது இது இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ். கனெக்டிவ் டிஷ்யூலேயே வந்து சில டிஸார்டர்ஸை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெரிட்டபிள் டைப்ஸில் ஃபஸ்ட்டு வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா எல்லர்ஸ் டான்லஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, எல்லர்ஸ் டான்லஸ் சிண்ட்ரோம். The defect in the synthesis of collagen in the joints, heart valves, organ valves and arterial valves. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாகவே அந்த ஜாயின்ஸு, நம்மளோட ஹார்ட் வால்வ்ஸு, ஆர்ட்ரியல் வால்வ்ஸு, அதில் இருக்கக்கூடிய அந்த கொலாஜனோட ப்ரொடெக்ஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணும். சரியா, அதான் வந்து எஹ்லர் டான்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டிக்லர் சிண்ட்ரோமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்ட்ஸ் த கொலாஜன். இது வந்து அந்த கொலாஜனோட ப்ரொடெக்ஷனையும் அஃபெக்ட் பண்ணும். ரிசல்ட்ஸ் இன் த ஃபேஷியல் அப்நார்மலிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஷியல் இருக்கக்கூடிய அந்த அப்நார்மலிட்டிஸையும் பண்ணும். சரியா, ஃபேஷியல் அப்நார்மல் அதுலேயும் சில குறைபாடுகள் எல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ராப்டோமயோசார்கோமா லைஃப் த்ரெட்னிங் சாஃப்ட் டிஷ்யூஸ் டியூமர் ஆஃப் ஹெட், நெக் அண்ட் யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட். அது மட்டும் இல்லாமல் ஹெட்டு, நெக்கு, அந்த யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட்லையும் என்ன பண்ணோம் அப்படின்னா சில ஒரு மாதிரி டியூமர் மாதிரி ஏற்படும். சரியா, இதெல்லாம் வந்து டிஸார்டரை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ருமேட்டிட் ஆர்த்ரிட்டிஸ் த இம்யூன் செல்ஸ் அட்டாக். இதில் வந்து இம்யூன் செல்ஸை தான் அட்டாக் பண்ணும் அண்ட் இன்ஃப்ளேம் த மெம்பரேன்ஸ் அரவுண்ட் த ஜாயின்ஸ். இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் ஹார்ட், லங்ஸ் அண்ட் ஐஸ். இதெல்லாத்தையும் தான் நம்ம வந்து சொல்லலாம். சரியா, அதாவது அந்த ஜாயின்ஸை சுற்றிலுமே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெல்லிங் ஆக வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டு, லங்ஸு, இந்த ஆர்கன்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்படையும், அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜோஹன்ஸ் சிண்ட்ரோம் த ப்ரோக்ரெசிவ் inability to secrete the saliva and tears. அது மட்டும் இல்லாமல் சலைவா டியரை வந்து அதோட செக்ரீஷன்லையும் அஃபெக்ட் பண்ணும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜோகர்ஸ் சிண்ட்ரோம். இதை வந்து ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டரில் நம்ம சொல்கிறோம் இது ரெண்டையும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மசில் டிஷ்யூஸ். சரியா, நெக்ஸ்ட்டு மசில் டிஷ்யூஸ். த மசில் இஸ் மேட் ஆஃப் மெனி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர் அரேஞ்ச்டு இன் பேரலல் அரேஸ். அதாவது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர் மாதிரி தான் இருக்கும். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் ஃபைப்ரல்ஸ் கால்டு மயோஃபைப்ரல்ஸ். அதில் நிறைய ஃபைப்ரல்ஸ் இருக்கும், அதை தான் வந்து மயோஃபைப்ரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, த மசில் ஃபைபர் கான்ட்ராக்ட் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன். அது மட்டும் இல்லாமல் தென் ரிலாக்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டு த அன்கன்ட்ராக்டட் ஸ்டேட் இன் எ கோஆர்டினேட்டட் ஃபேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். சரியா, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஒரு மாதிரி தளர்வு மாதிரி இருக்கும். சரியா, அதாவது நம்ம சொல்ல மசில் ஃபைபர் கான்ட்ராக்ட் த இன் ரெஸ்பான்ஸ் த ஸ்டிமுலேஷன்ஸ் தென் ரிலாக்ஸ் the lengthen and return to their uncontracted the coordinated functions. The general muscles play an active role in all movements of the body. பொதுவாகவே இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள்லையும் என்ன பண்ணும் அப்படின்னா மூமெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா மசில்ஸ் ஆர் 3 டைப்ஸ். மசில்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸாக சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸு, ஸ்மூத் மசில்ஸு, கார்டியாக் மசில்ஸ்னு 3 டைப்ஸாக இருக்குது. சரியா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூ இஸ் க்ளோஸ்ட் அட்டாச்டு டு skeletal bones. skeletal bonesோட இது வந்து ஃபுல்லாக அட்டாச் ஆகிருக்கும். the typical muscles such as the biceps, the striped
skeletal muscle fibers are bundled together in a parallel fashion. இது எப்படி இருக்கும் அப்படின்னா parallel-ஆ தான் இருக்கும். அதே மாதிரி a sheath of tough connective tissue encloses the several bundles of muscle fiber. அதே மாதிரி அந்த connective tissues ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா enclose பண்ணியிருக்கும், அப்படியே பண்டிலாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன மசில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ் ட்ராப்பர் அட் போத் ends. fusion to not show the striations. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா striations, smooth muscles அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the cell junctions hold them together and they are bundled together in a connective tissue sheath. The walls of the internal organs such as blood vessels. இந்த internal organsல தான் என்ன இருக்கும் அப்படின்னா blood vessels இருக்கும். Stomach and intestine contain this type of muscle tissue. இன்டெஸ்டைன்லையும் அந்த டைப் ஆஃப் மசில் டிஷ்யூ இருக்கும். ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலன்ட்ரி. இந்த ஸ்மூத் மசிலை தான் நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வாலன்ட்ரி மசில்ஸ். அஸ் தட் ஃபங்க்ஷன்ஸ் cannot be directly controlled. அதே மாதிரி unlike the smooth muscles, skeletal muscles can be controlled by merely thinking. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத் மசில்ஸு, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மூத் மசில்ஸை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அன்லைக் த ஸ்மூத் மசில்ஸ், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரியா? பை merely thinking. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு cardiac muscles is a contractile tissue present only in the heart. cardiac muscle பொறுத்த வரைக்கும் எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஹார்ட்டில் தான் இருக்கும். the cell junctions fuse the plasma membranes of cardiac muscle cells and make them stick together. கார்டியாக் மசில்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறையா பிளாஸ்மா டிஷ்யூஸோட ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும், ஒட்டிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இதில் இந்த மசில் செல்ஸ் மேக் தம் ஸ்டிக் டுகெதர். த கம்யூனிகேஷன்ஸ் ஜங்ஷன்ஸ் at the some fusions points allow the cells to contact as the unit. When one cell receives a signal to contract, its neighbors are also stimulated to contract. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஹார்ட் மசில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் பண்ணும். அந்த கண்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய செல்ஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா சேர்த்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸையும் சேர்த்து கான்ட்ராக்ட் பண்ணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். சரியா? அதையும் ஸ்டிமுலேட் பண்ணும். இதான் வந்து ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூஸ். இது ஸ்மூத் மசில் டிஷ்யூஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து கார்டியாக் மசில் டிஷ்யூஸ். இதான் வந்து ஜங்ஷன்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் செல்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதான் இதான் வந்து மசில் டிஷ்யூஸில் நம்ம சொல்கிறோம். சரியா? மசில் டிஷ்யூஸில் ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூ, ஸ்மூத் மசில் டிஷ்யூ, அதுக்கப்புறம் கார்டியாக் மசில் டிஷ்யூஸ். இதில் நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்ட்ரையேஷன்ஸ், இதை தான் வந்து ஸ்ட்ரையேஷன்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பால்மரிஸ் மசில்ஸில் திஸ் லாங் நேரோ மசில்ஸ் ரன்ஸ் ஃப்ரம் த elbow to the wrist and is important for hanging and climbing in primates, is missing in 11% of humans today. அதையும் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா நம்மளோட பல்மரிஸ் மசில்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எல்போலேருந்து நம்மளோட wrist வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை தான் நம்ம வந்து பல்மரிஸ் மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமேட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது ப்ரைமேட்ஸ் அப்படிங்கிறது வந்து டைப்ஸ் ஆஃப் மங்கி. சரியா? அப்போ அது வந்து மரத்தில் ஏறுறதுக்கும் தொங்குறதுக்கும் எந்த மசில்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த பல்மரிஸ் மசில்ஸ் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹியூமனில் பொறுத்த வரைக்கும் ஒரு 11% தான் இந்த மசில்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நியூரல் டிஷ்யூஸில் நம்ம சொல்கிறோம். நியூரல் டிஷ்யூஸில் த நர்வஸ் டிஷ்யூஸ் எக்ஸர்ட்ஸ் த கிரேட்டஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் த பாடி ரெஸ்பான்சிவ்னஸ் டு சேஞ்சிங் சம் கண்டிஷன்ஸ். அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா மாறிட்டே இருக்கும் அவங்களோட உடலில். சரியா? the neurons, the unit of neural system or excitable cells. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில எக்ஸைட்டபிள் செல்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி நியூரான்ஸ் த யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். நியூரான்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம் ஆர் எக்ஸைட்டபிள் செல்ஸ். த நியூரோக்ளியல் செல்ஸ் விச் கன்ஸ்டியூட் த ரெஸ்ட் ஆஃப் த நியூரல் சிஸ்டம் ப்ரொடெக்ட் அண்ட் சப்போர்ட் த நியூரான்ஸ். இது வந்து சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட். அது வந்து நியூரான்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ப்ரொடெக்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நியூரோக்ளியான்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் அப் more than 1/2 of the volume of neural tissue in our body. நியூரோக்ளியா பொறுத்த வரைக்கும் அந்த பாடியில் இருக்கக்கூடிய
பாதிக்கு மேலே அந்த செல்கள் நியூரோக்ளியா செல்கள் தான் வந்து காணப்படுது. சரியா, இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூரோக்ளியா, அதாவது சப்போர்ட்டிங் செல்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து செல் பாடி, ஆக்சான், இது நியூக்ளியஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்ட்ரைட்ஸ், அதாவது கான்ட்ராக்டட் பை அதர் நியூரான்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், when a neuron is suitably stimulated an electrical disturbance generated by the இல்லை கொடுத்துருக்காங்க இல்லையா, generated which is swiftly travels along its plasma membrane, அதையும் சொல்கிறோம். அதாவது அந்த நியூரான் செல்ஸ் இருக்கு இல்லையா, நியூரல் செல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானிக் டிஸ்டர்பன்ஸ் வந்து உருவாகும். சரியா, அப்போ அது வந்து பிளாஸ்மா சவ் வழியாக என்னாகும் அப்படின்னா ட்ராவல் பண்ணும். சரியா, the arrival of the disturbance at the neuron endings or output zone triggers events that may cause the stimulations or inhibitions of adjacent neurons and other cells. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூரான் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூரான் செல்ஸ் வந்து அடுத்தடுத்த நரம்பு செல்கள் வழியாக சில மாற்றங்களையும் சில ஸ்டிமுலேட்டையும் ஏற்படுத்தும். நிறையா ஸ்டிமுலேஷன் தான் இதில் வந்து நடக்கும். டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பர்கின்சன் டிசீஸ், அதாவது டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் தட் அஃபெக்ட்ஸ் த மூமெண்ட் ஆஃபன் இன்க்ளூடிங் ட்ரைமோர்ஸ். அதாவது இது வந்து மெயினாகவே எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா மூமெண்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட பாடியோட மூமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அப்போது அந்த நர்வஸ் சிஸ்டத்தோட ஒரு டிஸார்டராக தான் இருக்குது. சரியா, அதனால் அந்த மாதிரி ஏற்படும் போது பாடியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி இருக்கும், உடல் நடுக்கம் மாதிரி ஏற்படும். அதான் ட்ரிமோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அல்சிமியர் டிசீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ க்ரோனிக் நியூரோஜெனரேட்டிவ் டிசீஸ் விச் இன்க்ளூட்ஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் ரிமெம்பரிங் ரீசன்ட் ஈவெண்ட்ஸ், problems which language disordinations and mood swings. இதில் வந்து நம்ம மெயினாக எதை சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நர்வ் செல்ஸில் வந்து ஒரு சிதைவு மாதிரி ஏற்படும். சரியா, அந்த மாதிரி வரும்போது அவங்களால அதை வந்து திரும்ப ரிமைண்ட் பண்ணி ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு ஞாபகம் இல்லாத மாதிரியும் போகும். அவங்களோட பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ், அவங்களோட மனநிலை எல்லாமே வந்து என்னாகும் அப்படின்னா இதெல்லாம் அதோட சிம்டம்ஸாக நம்ம சொல்லலாம் அல்சிமியருக்கு. அதுக்கப்புறம் பயோப்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, அதாவது பயோப்சி இஸ் an examinations of tissue or liquid removed from the living body to discover the presence, cause or extent of the disease. அதாவது நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய உடல்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. சரியா, டிஷ்யூ ஆர் லிக்விட் எதை வேணால் சொல்லலாம். சரியா, அப்போது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய என்ன டிசீஸ் அப்படின்றத பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டிசீஸை தான் பயோப்சி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மெத்தட் தான் பயோப்சி. ஆட்டோப்சி அப்படிங்கிறது இறந்து போனவங்களோட உடலில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ லிக்விட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது, அதை தான் வந்து ஆட்டோப்சி. த போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன்ஸ் டு டிஸ்கவர் த காஸ் ஆஃப் டெத் ஆர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசீஸ், அதை தான் நம்ம சொல்கிறோம். இறந்தவங்களோட உடல்லேருந்து அதை வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் ஆட்டோப்சி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோரென்சிக் சயின்ஸ் எஃபெக்டிவ்லி யூசஸ் த ஹிஸ்டாலஜிக்கல் டெக்னிக்ஸ் டு ட்ரீஸ் அவுட் கிரைம்ஸ். இதான் ஃபோரென்சிக் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபோரென்சிக் சயின்ஸுங்கிறது தடய அறிவியல்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு மர்டரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு டிஷ்யூஸ் அங்கே அவங்களோட உடலேருந்து ஒரு டிஷ்யூஸை வந்து நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை தான் ஃபோரென்சிக் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.